இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என் அம்மா கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வந்தா நான் என் மாமாவோட தான் வருவேன், இல்லைன்னா பொண்ணமா தான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு நிலைமையில நான் என் அம்மா வீட்டுக்கு எப்படி போவேன்? நான் போவே மாட்டேன். அக்கா, உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நானா இருந்தா அதை சரி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு எது நடந்தாலும் நான் சித்ராவுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என் கூட என் வீட்டுக்கு வாங்க. எங்க நிலைமை சரியாகிற வரைக்கும் நீங்க எங்க வீட்டுல தாராளமா தங்கலாம். விடு, போ வீட்டுக்கு. நான் எதுக்கு வரணும்? என்னால வந்து இந்த பிரச்சனை நான் தானே தீர்த்து வைக்கணும். அதனால எங்க வீட்டுக்கு வாங்க. அங்க போய் உங்களை நான் திரும்பவும் உங்க புருஷன் கூட எப்படி சேர்த்து வைக்கணும்னு நான் பாக்குறேன். அக்கா, ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு என் கூட வாங்கக்கா. நீங்க என் கூட வந்ததுனால பத்திரமா இருப்பீங்கன்னு அங்க ஜெயந்தி அக்காவும் தீனா ஐயாவும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல. அது மட்டும் இல்லாம நீங்க என் கூட இருந்தீங்கன்னா உங்களை எப்படி அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறதுன்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு வசதியாவும் ஒரு துணையாவும் இருக்கும். ப்ளீஸ்க்கா. அக்கா, ப்ளீஸ்க்கா, என் மேல ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிருங்கக்கா. ப்ளீஸ்க்கா வாங்க. அம்மா எங்க? என்னாச்சு சித்ரா உனக்கு? அம்மா எங்க? அவங்கள வர சொல்லுங்க, நான் அவங்கள பார்க்கணும். இனிமே வரமாட்டான். உங்க அம்மாவை வெளியே அனுப்பியாச்சு. என்ன ஏமாத்தினவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. எனக்கு அம்மாவை பார்க்கணும். என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. என் அம்மா எங்க இருக்காங்க? அம்மா! ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. இனிமே உனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அம்மா வேணும். நான் சொல்றத மட்டும் கேட்டு அமைதியா இருந்துக்கோ, புரியுதா? வாடா. அம்மா. அம்மா. அழது அழதுமா. அம்மா வேணும் சித்தி. இல்ல சித்தி, எனக்கு அம்மா வேணும். ஐயோ அண்ணி, அவளை கொஞ்ச நேரம் தனியா விடலாம். நம்ம வெளியே இருப்போம். வாங்க அண்ணி, வாங்க. கர்ணா, வாங்க அண்ணி, வா. அம்மா, நான் உன்னை பார்க்கணுமா? எங்கம்மா இருக்க? நான் உன் கூட வரேம்மா. வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்கக்கா, உட்காருங்கம்மா. உட்காருங்க. அம்மா இந்து, என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? அவசரமா கிளம்புனதுனால உங்ககிட்ட சொல்ல முடியலப்பா. எங்க வீட்டுக்கு முத தடவையா வந்திருக்கீங்க. வீடு அப்படி இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா.
என்னம்மா நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா உங்க 2 பேர் முகமும் வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையாம்மா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. இப்போ வீட்ல போலீஸ் கேஸ் நடந்து கிருபாயா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஜோசியர்கிட்ட கேட்டப்போ வீட்ல ஒரு கணபதி ஹோமம் நடத்தணும், அது வரைக்கும் அக்காவும் அவங்க புருஷனும் பிரிஞ்சு தனித்தனியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதனாலதான் ஒரு 2-3 நாள் தங்குறதுக்கு அக்காவை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ. அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி புருஷனை விட்டு எங்கேயும் தனியா போய் இருந்ததில்ல, ஆ, ஆ. அதனாலதான் அப்படி இருக்காங்க. ஓமம் வளர்க்கறது நல்லதுதாம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா தாம்மா நடக்கும். ஆமா இந்து, அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து பண்ணி கொடுமா. அவங்களுக்கு எந்த அசௌகரியமும் வந்துடக்கூடாதுமா, சரியா? சரிப்பா. ஏம்மா 2 பேரும் இங்க தங்குறதா சொன்னீங்களேம்மா. ஆமா, துணிமணி இல்லாம என்ன வெறுங்கையோட வந்திருக்கீங்க? இல்லப்பா, அவர் வரப்போ எடுத்துட்டு வரதா சொல்லிருந்தாரு, அதான் நாங்க முன்னாடி வந்துட்டோம். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா. சரி நீங்க இருங்க, உங்களுக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியாம்மா? இதோ வந்துடுறேம்மா, இந்த வரேன். அண்ணா, சித்ரா ஒரு வாட்டி பாருங்க. அண்ணிய பார்க்கணும் துடிக்கிறா. அண்ணா, அண்ணி இப்ப வந்தாங்கன்னா சித்ரா கொஞ்சமாச்சும் சரியாவா அண்ணா? அப்படி அண்ணி வரலன்னா இப்போதைக்கு சித்ரா சரியாகிறது ரொம்ப கஷ்டம்ண்ண. ப்ளீஸ்ண்ண, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏய், என்னடா சிம்பத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா? ஜெயில இருந்தது எங்க அண்ணன்டா. அந்த வழி எனக்கும் என் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். உன் அட்வைஸ்லாம் நீயே வச்சுக்கோ. அண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். இன்னொரு தடவை என்னை ஏமாத்துற அந்த பொம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா பேசுன நடக்கிறதே வேற. சார், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அண்ணே வாங்க, ஒரு டீ சாப்பிட்டு வரலாம். அண்ணே பார்த்துக்கோங்க அண்ணே. சரி கண்ணா.